ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் டிஃபன் காம்போ ரெசிபீஸ் பார்க்கலாங்க. இந்த டிஃபன் காம்போ கண்டிப்பாக மேக்ஸிமம் எல்லார் வீட்டு குழந்தைங்களுக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோவுக்கு போகலாம். குக்கரில் 1 லிட்டருக்கும் அதிகமாக நான் சுடுதண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம பாஸ்தா வேக வைக்கிறதுக்காக. இதுக்கு பதிலாக நம்ம பச்சை தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறக்காக நான் சுடுதண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் 2 கப் அளவுக்கு பாஸ்தா சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒரு குழந்தைக்கு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி பண்ணுறீங்க அப்படின்னா 3/4 கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். கொஞ்சமாக கல்லுப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம குக்கரில் விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றிருந்தீங்க அப்படின்னா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட் போடுங்க. ஸ்நாக்ஸுக்கு நான் ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். இங்கே ஒன்று ஃப்ரோசன் கார்ன் கிடைக்கும், அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்வீட் கார்ன் தான் கிடைக்கும். நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய நாட்டு மக்காச்சோளம் கிடைக்காது. எங்கள் வீட்டில் பாப்பாங்களுக்கெல்லாம் நாட்டு மக்காச்சோளம் தான் ரொம்ப பிடிக்கும். பட் இங்கே இதுதான் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நான் இதை ஒரு நேரத்துக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விட்றேன். இதில் இருக்க மக்காச்சோள விதையை தனித்தனியாக எடுத்துட்டு நான் அதுக்கப்புறமா வேக வைக்கிறேன். நீங்கள் அதுக்கு பதிலாக முழு மக்காச்சோளத்தையும் வேக வச்சு அப்படியே இந்த கட்டையோடு கட் பண்ணியும் வைக்கலாம். இப்போ இந்த மக்காச்சோளத்தை எடுக்கிறக்காக கார்ன் பீலர்னு சொல்லி நமக்கு கடைகளில் தனியாகவே கிடைக்கும். இதை பயன்படுத்தி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கத்தி வச்சு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா முழுசுமாக நமக்கு வராது, 3/4 அளவுக்கு தான் வரும். இந்த அளவுக்கு தான் நம்மளால் எடுக்க முடியும். இப்போ இந்த ஸ்வீட் கார்ன் நம்ம ஒரு ரோவை எடுத்துட்டோம் அப்படின்னா கார்ன் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் ஸ்வீட் கார்னில் அந்த ஒரு ரோ எடுக்கும்போதே உடஞ்சி போயிருங்கிறனால தான் நான் பீலர் பயன்படுத்திக்கிறேன். உங்களால் எடுக்க முடியும்னா நீங்கள் அப்படியே எடுத்தும் தனியாக வேக வச்சுக்கலாம். இப்போ நான் எல்லாமே உதுத்து விட்டுட்டேன். இப்போ உதுத்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிக்க விட்டுட்டேன். இந்த பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு நம்ம உதிர்த்து வச்ச மக்காச்சோளம், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். 5லேருந்து 7 நிமிஷத்தில் மக்காச்சோளம் வெந்துடும். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா இதில் இருக்க தண்ணியை நம்ம வடிச்சிடலாம். நீங்கள் தண்ணி ஊற்றாமல் ஆவியில் வேக வைக்கிறதுனாலும் வேக வைக்கலாம். இப்போ லேசாக சூடாக இருக்கும்போதே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி கொஞ்சமாக வெண்ணெய், அதுக்கப்புறமா உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். உப்பு லேசாக போடுங்க. இதே காரம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு மிளகுத்தூள் இல்லைன்னா தனி மிளகாத்தூள், எலுமிச்சை சாறும் நம்ம கலந்துக்கலாம். குக்கர் 2 விசில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம சுடுதண்ணி ஊற்றுனதுனால சீக்கிரமாகவும் வெந்துடும். அதே மாதிரி பாஸ்தாவும் அடியில் தங்காது. இப்போ இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி எல்லாமே நம்ம வடிகட்டிட்டு 5 நிமிஷத்துக்கு ஆற விட்டுக்கலாம். பாஸ்தா பண்ணுறதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1 மீடியம் சைஸ் அளவுள்ள பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் லேசாக பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே வீட்டில் குழந்தைங்க காய்கறி சாப்பிடுவாங்க அப்படின்னா பிடித்தமான காய்கறிகள் நீங்கள் கலந்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்வீட் கார்ன் தனியாக பேக் பண்ணியிருக்கோம். அதுக்கு பதிலாக இந்த இடத்துலையும் நீங்கள் ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலாவுடைய பச்சை வாசனை நீங்கினதுக்கப்புறமா 1 மீடியம் சைஸ் அளவுள்ள தக்காளி பழத்தை நான் அரைச்சி விழுதாக எடுத்திருக்கேன். இந்த விழுதை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா பாஸ்தாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த தக்காளி நல்லா வற்றி வர வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளியில் இருக்க தண்ணி எல்லாமே நீங்கி சூப்பராக தொக்கு மாதிரி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம பாஸ்தா கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம மசாலா பொடி அதிகம் போடலை, தக்காளி தான் நம்ம அதிகம் பயன்படுத்தியிருக்கோம். அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக ஒரு துளியாவது இனிப்பு சேர்த்தணும் அப்படின்னா தான் அந்த டேஸ்ட்டை நல்லா எடுத்து காட்டும். ஆனால் அதே சமயத்தில் இனிப்பு தெரியாது. இதுக்கு பதிலாக நம்ம டொமேட்டோ கெச்சப் கூட சேர்த்துக்கலாம். இதில் நான் வேக வச்சுருந்த பாஸ்தாவை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. லேசாக பாஸ்தாவில் ஈரம் இருந்தாலும் தக்காளியில் தண்ணி இருந்தாலும் வற்றி வர வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். சிம் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், அடியில் சுத்தமாக தண்ணியே இல்லை, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. சூப்பரான பாஸ்தா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி டிஃபன் பாக்ஸ் காம்போ ஸ்வீட் கார்ன், நான் ஃப்ரூட் பிரேக்குக்கு வாட்டர் மெலான் வச்சுருக்கேன், அதுக்கப்புறமா பாஸ்தா, இதெல்லாமே நம்ம பேக் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டான இந்த டிஃபன் காம்போ ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையருந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.